Hi guys, this is Rosie. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஹோம் மேக்கர் க்ரூமிங் டிப்ஸ் அதை பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர். as a ஹோம் மேக்கரா நீங்க ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்பதான் கொஞ்சமாவது நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை நான் இது வரைக்கும் ஸ்கின் கேரே ஃபாலோ பண்ணதில்லை, இப்போ எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணாவே போதும். அது என்னன்றதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன், ஒரு லிப் பாம், இது மூணு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இல்லை சன்ஸ்க்ரீன்லாம் எனக்கு போட பிடிக்காது அப்படின்னா வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டாவே போதும். நீங்கள் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. அதை பார்த்து மாய்ஸ்சரைசர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர்னால் ஃபேஸ்க்கு மட்டுமா அப்படிலாம் கிடையாது, ஃபுல் பாடிக்கும் தான். உங்களோட நெயில்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ பெரிய நெயில்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம், ஷார்ட்டாக வச்சுக்கலாம். அதை நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் கை, கால் இது ரெண்டுக்கும் பெருசாலாம் ஒன்றும் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. உங்கள் வீட்டில் உள்ள தேங்காய் எண்ணெயே போதும். அதை மட்டும் ஜஸ்ட்டு காலையில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிஃபோர் பெட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் எடுத்து கால் கையில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதோட மேஜிக்கை நீங்களே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேர் கேர். ஹோம் மேக்கராக நீங்கள் ஹேர் கேரும் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ உள்ள பிஸி லைஃப்பில் வந்து ஹேர் கேர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஒரு கொண்டையை போட்டுட்டு தலையை பின்னுறதுக்கு கூட நமக்கு டைம் கிடையாது. அப்படிலாம் வச்சுருந்தா கண்டிப்பாக நம்ம முடி டேமேஜ் ஆகும், நிறைய ஹேர் ஃபால் ஆகும், அப்புறம் பின்னாடி நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சிம்பிளான ஹேர் கேர் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னு பார்க்குறீங்களா? அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஹேருக்கு தகுந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். அது மூலமா உங்கள் ஹேர் நல்லா ஸ்மூத்தனிங்காக இருக்கும். கண்டிஷ்னர் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் நிறைய கோகோனட் ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிஷ்னரே தேவையில்லை, அதுவே நல்லா ஸ்மூத்தனிங்காக இருக்கும். தென் 3 monthsக்கு ஒன் டைம் வந்து உங்கள் ஹேரை கீழே வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. அது மூலயமா ஸ்ப்ளிட்டேஜ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். தென் வீக்லி ஒன்ஸ் நம்ம நேச்சுரலாக உள்ள ஏதாவது ஒரு ஹேர் பேக் போடுங்க. அது மூலயமா உங்களுக்கு வந்து தலையில் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இதெல்லாம் கம்மியாகும். தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் ஏதாவது டெய்லி வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக வந்து தலை வந்து பின்னி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போடலனாலும் தலையை வந்து பின்னினாவது போட்டுக்கோங்க. இல்லை கொண்டு போடுறது பிடிக்கும்னா நார்மலாக கொண்டு போடாமல் ஹை பன் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கும்போது ஹோம் மேக்கர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாத்திங். நம்ம வீட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ட்ரெஸ் போடுவோம்? நைட்டிஸ். எல்லாத்துக்குமே தெரியும், அதிகமாக வந்து நைட்டிஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. நான் உங்களை நைட்டி போட வேண்டான்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தாராளமாக நைட்டி போட்டுக்கலாம், ஃபுல் டே நைட்டி போட்டுக்கலாம். ஆனால் போடுற நைட்டியை கொஞ்சம் நீட்டாக போடுங்க. கிச்சனில் ஒர்க் பண்ணிவிட்டு அழுக்கா அதிலே தொடச்சிட்டு அழுக்கா அந்த மாதிரி போடாதீங்க, நீட்டாக போடுங்க. நைட்டிஸ்லேயே இப்போ டிஃப்ரெண்ட்டாலாம் வந்திருக்கு. அந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக நைட்டி போட வேண்டாம்னு சொல்லலை. பட் நீங்கள் நைட்டி போட்டுட்டு வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நைட்டி போட்டுட்டு வெளியில் போகும்போது அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஃபுல் டே வீட்டில் இருக்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நைட்டி போட்டுக்கலாம். நல்லா டிசைனாக மாடர்னாக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நைட்டி மட்டுமே டெய்லியும் போட்டுட்ருக்க தேவையில்லை. ஒரு நாள் ஸ்கர்ட் டாப் போடலாம், இல்லை வந்து டாப்பு, பேண்ட்டு, லெகின், பலாசா பேண்ட்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் சாரீஸ் வந்து வியர் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கும்போது. அதுக்காக நீங்கள் வந்து சுடி போடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நீங்கள் சாரீஸே வியர் பண்ணிக்கலாம். ஆனால் அதை நீட்டாக கொஞ்சம் ப்ளீட் எடுத்து, வீட்டில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு சில பேர் ப்ளீட்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நீட்டாக கொஞ்சம் ப்ளீட்லாம் வச்சு அழகாக கட்டலாம். அழகாக ப்ளசன்டபுளாக உங்களை காட்டிக்கோங்க. ஸோ வந்து ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட விஷ் தான். உங்களோட பாடிக்கு என்ன செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வியர் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீட்டாக போடுங்க. போகிற ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அயன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி பார்த்து உங்களை நீங்கள் ப்ளசண்ட்டாக காட்டிக்கலாம் வீட்டில் இருக்கும்போதே. வெளியில் போகிறப்ப தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து நீட்டாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கும்போதே நம்ம நீட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி தென் ட்ரெஸ்ஸிங்லேயே வந்து நம்ம வெளியில் போகும்போது ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரிசப்ஷன்றப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஈவினிங் டைமாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப நிறைய ஸ்டோன் வச்சு அந்த மாதிரிலாம் வியர் பண்ணாதீங்க. கொஞ்சம் சிம்பிளாக நீங்கள் வியர் பண்ணி பாருங்கள், பார்க்க நீட்டாக சூப்பராக இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சாரீ வந்து வியர் பண்ணிக்கலாம். இன்னொருத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு ஒரு வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு நார்மலான சாரீ, கொஞ்சம் கிராண்டாக உள்ள சாரீஸ் அந்த மாதிரி வியர் பண்ணிக்கலாம். இதுவே உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்றப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் நமக்கு தெரிஞ்சால் போதும், நம்மளை அழகாக காட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்கப்னு வரும்போது நிறைய பேருக்கு வந்து மேக்கப்பே போட பிடிக்காது. இல்லை மேக்கப் போட எனக்கு ஆசையாக இருக்குது, பட் ஆனால் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை, எனக்கு அது செட் ஆகுமா என்னன்ற குழப்பம் நிறையா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மேக்கப் போட்டுக்கோங்க. மேக்கப் போட்டால் அழகாக தெரிவிங்க.
போடுற மேக்கப்பை சிம்பிளாக போட்டுக்கோங்க. முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஐப்ரோஸை நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐப்ரோஸை ட்ரிம் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேஸுக்கே ஒரு அழகை கொடுக்கும். தென் சின்னதாக ஒரு ஐ மேக்கப் போட்டுக்கோங்க. ஒரு நியூட் கலர் லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கோங்க. லைட்டாக ஃபவுண்டேஷன், இதுவே போதும், நீங்கள் அழகாக தெரிவிங்க. நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி என்னென்னலாம் போடலான்னா, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு தாலி செயின் வந்து சிம்பிளாக போட்டிருக்கீங்கன்னா கழுத்தை ஒட்டி சின்னதாக ஒரு செயின் போட்டுக்கலாம். கையில் பேங்கிள்ஸ் போடுறீங்கன்னா சிம்பிளாக கைக்கு ஒரு வளையல் போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு கையில் பிரேஸ்லெட் போட்டுக்கலாம், ஒரு கையில் வந்து வளையல் போட்டுக்கலாம். தென் ரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட பிடிக்கும்னா கையில் ஒரு ரிங் போட்டுக்கோங்க. 2 3 எல்லா விரல்லையும் வரிசையாக போட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. இந்த மாதிரிலாம் போடும்போது உங்களுக்கு பார்க்கவே நீட்டாக அழகாக தெரிவிங்க. இதுவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாரீலாம் வியர் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் வந்து வியர் பண்ணிக்கலாம். ஜிமுக்கா பெருசாக போட்டுக்கலாம். அதுவுமே வந்து நீங்கள் சிம்பிளாக வியர் பண்ணி பாருங்கள், நீட்டாக அழகாக தெரிவிங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டர்னா என்ன? நம்ம வந்து வெளியில் போகும்போது நம்ம நடக்கிறது இதெல்லாமே தான் போஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி உட்காரும்போது கூணு போட்டு உட்காராதீங்க, நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது போல்டாக ஸ்ட்ரைட்டாக நல்லா பேசுங்க, ஸ்மைலிங் ஃபேஸோடு பேசுங்க. இந்த மாதிரி இருந்தாவே நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். உங்களை பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ளசன்டபுளாக ஃபீல் ஆகும். தென் லாஸ்ட்டாக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் மேலே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே தானாக நடந்துடும். நம்ம வந்து வீட்டில் வந்து டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது, நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. டைமுக்கு கரெக்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களாம் வந்து கவனிக்க முடியும். நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தானே மித்த பேர்த்த பார்க்க முடியும். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸோ ஃபைனலாக ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸ். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.